வணக்கம் நண்பர்களே. ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 16வது நாள் காரியம் பண்ணுவாங்க. அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியாவுல ஜம்மு காஷ்மீர்ல சுற்றுலா போன இந்தியர்கள் 26 பேர பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்னாங்க. அதுக்கு சரியா 16வது நாள் மே 6 அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானோட எல்லையிலே புகுந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் 100 பேரை கொண்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூட்டியிருக்கிறாங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்திய பெண்களோட குங்குமத்தை அழித்த பாகிஸ்தானோட தீவிரவாதிகளை அழித்ததற்கான ஒரு நடவடிக்கை. அதே நேரத்தில் அதுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத்னு 15 நகரம் குறி வச்சு ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க. அது எல்லாத்தையுமே வெற்றிகரமாக நடுவானத்திலே முறியடிச்சிட்டாங்க. ரஷ்யாட்ட வாங்கின S-400 ட்ரோன் அழிப்பு அந்த சாதனத்தை வச்சு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும்போது இது அழிச்சிடும். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 9000 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ண போகுது? இந்தியா கிட்ட அதிநவீன ஏவுகணைகள் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் சீனாட்ட வாங்கின அந்த ஆயுதங்களை வச்சு தான் போரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்களை விற்றுட்டாங்க. இப்போது பாகிஸ்தான் ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் பாகிஸ்தான் 3ஆக உடையும் அபாயமும் ஏற்பட்டிருக்குது. இதை பற்றிய முழுமையான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.